தோழர், இந்தியாவினுடைய ஜிடிபி அந்த கணக்கே வந்து தவறு அப்படின்னு சொல்லி IMF சொல்றதாக தகவல்கள் எல்லாம் வெளியாச்சு. அப்போ ஒரு பொய்யான விஷயத்தை தான் இங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு கட்டமைச்சிட்டு இருக்கிறா? ஆமா, சந்தேகமே இல்லை. இவங்க 2014 ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா? ஆட்சிக்கு வந்து 2-3 வருஷத்துல, எனக்கு சரியா ஆண்டு நினைவு இல்லை, அவங்க என்ன அப்போ 7வது 8வது இடத்துல இருக்கு இந்தியா இந்த ஜிடிபி மதிப்பீட்டில். ஆமாம், 7-8 இடத்துக்கு இல்லை, அதுக்கு மேலே இருக்குது. இவங்க வந்து ஒரு வந்து சில ஆண்டுகளில் அந்த ஜிடிபியை கணக்கிடுற முறையை வந்து மாற்றுறாங்க. கணக்கு போடுற முறையை மாற்றினோடனே ஜிடிபியில் 3 இடத்துக்கு மேலே ஏறி வருது இந்தியா. நீங்கள் எதுவுமே பண்ணல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆன்சர் ஷீட் எடுத்து வாத்தியார் போட்டு கொடுத்த மார்க் இருக்குல்ல, அதை அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மார்க்கை மாற்றி போட்டுறீங்க. அவ்வளோதான். நான் வந்து ஆமாம், நீங்கள் ரேங்கை மாற்றலை, நீங்கள் வந்து டோட்டலை மாற்றி போட்டாங்கன்னா என்ன ரேங்க் மேலே வருதுல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இதை பல பேர் இதை சொன்னாங்க. இதற்கு முன்பு முக்கியமான பொருளாதார வல்லுநர்கள் எல்லாரும் சொன்னது, மோடி அரசாங்கத்தில் வேலை பார்த்தவங்களே கூட, முன்பு வேலை பார்த்தவங்களே என்ன சொன்னாங்கன்னா, இந்த கணக்கெல்லாம் அவ்வளவு நம்பகமானது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா காட்டுகிற மதிப்பில் பாதி தான் உண்மை அப்படிங்கிறது தான் நம்பகமான பொருளாதார அறிஞர்களோட கணக்கு. ஜிடிபி வளர்ச்சி ஒரு இதை வேணால் ஒரு 3.5 அந்த மாதிரி சொல்லலாம். 48% ஃபேக்கு தான். அதை விட ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்தியாவினுடைய தொழில்களில் மெஜாரிட்டி எது? அமைப்பு சாரா தொழில்கள் தான். அமைப்பு சாரா தொழில்களை மதிப்பிடுவதற்கான மெக்கானிசமே கிடையாது. அது ஜிடிபிக்குள்ளே வராது. அது இவங்களா உத்தேசமாக அடிச்சு விடுறது தான். இல்லை, உத்தேசமாக இவ்வளோ இருக்குன்னு சொல்லி போட்டு விடுறதா? ஆர்கனைஸ்டு செக்டாரை கணக்கில் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அதுவும் வளருன்றாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ இந்த 8.2 இவங்க சொன்ன கணக்குலையுமே கூட 8.2 ஜிடிபி ஏறி இருக்குன்னு சொன்னால், மக்கள் வாங்கினது அதெல்லாம் ஏறி இருக்கணும்ல, அதெல்லாம் இல்லை. எதனால் அந்த 8.2 கணக்கு சொல்கிறாங்கன்னா, அரசாங்கம் பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பில் அரசாங்கம் போட்ட முதலீடு இருக்குல்ல, அது 9.7 இருக்குது. சரியா? இது பார்த்தீங்கன்னா கன்சியூமரோட பங்கு வந்து அந்த உற்பத்தி பொருட்கள் இருக்கு இல்லையா, மக்கள் வாங்குறது, அது 6% தான் இவங்க கணக்குப்படியே. ஸோ அரசு வந்து நிறைய பணத்தை பம்ப் பண்ணியிருக்கு உள்ள மார்க்கெட்டில். அது விற்பனையில் ரியல் லைஃப்பில் உங்களுக்கும் என்னோட வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கலை. ஸோ இது எப்படி போகும்னு தெரியாது. கணக்கு தப்பு, இது ஒரு நம்பகமானது இல்லைங்கிறது தான் ஃபேக்டர். ஸோ இப்போ எவ்வளவு நீங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணுவீங்க? நீங்கள் பிஆரை வந்து இது வரைக்கும் இவருக்காக உயிரை கொடுத்து பிஆர் வேலை பார்த்தவருக்கு வேலை இல்லைன்னு நியூஸ் வருது. இன்னமும் போட்டு எப்படி உருட்டி என்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியாது. ஸோ இது ஒரு அப்சல்யூட் ஃபெயிலியர் கண்டிஷனில் இருக்கும். எனி மொமெண்ட் இந்த வந்து 5 கிலோ அரிசியை கொடுத்து எவ்வளவு காலத்துக்கு இவர்களால் நாட்டை வந்து பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற முடியுங்கிறது தெரியல. அதனால தான் அவங்க எல்லா தரப்புலையும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. ரொம்ப முரட்டுத்தனமாக தான் கட்டுப்பாட்டை விட்டு போயிடலான்றதுனால தான் தேர்தல் கமிஷனை தன்னுடைய ஒரு ஏவல் படை மாதிரி நடத்துறதுக்கும் மாநில அரசாங்கங்களுடைய கழுத்தை நெரிக்கிறதுக்குமான எல்லா வேலையும் ரொம்ப தீவிரமாக ஏன் செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கட்டமைப்பை காப்பாற்றுறதுக்கு வெறுமனே பிஆரை மட்டும் நம்ப முடியாது. இனிமே நமக்கு எதிர்ப்பு வந்து எல்லா தரப்புலேருந்து வரும். ஸோ சிம்பிள். இந்த பிளேனு ஓரளவு வசதியாக இருக்கிறவன் யார் மண்டி போட்டு பாஜகவை ஆதரித்த பிரிவால் தான் மெஜாரிட்டி ஏரோப்ளைனில் போக முடியும். ஒரு சாதாரண கோரிக்கை, பைலட்டுங்களுக்கு 2 நாள் லீவு கொடு, அவர்களுடைய நேரத்தை ஒழுங்குபடுத்து. இந்த அறிவிப்பு கொடுத்து 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அறிவிப்பு. ஏர் இண்டியா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதற்கு கூடுதல் பைலட்டுகளை வந்து நியமித்து இந்த சூழலை எதிர்கொள்வதற்கு உண்டான ஏற்பாட்டை வந்து பண்ணுறாங்க. இண்டிகோ அப்படி செய்யலை. இண்டிகோ நான் பைலட்டை எக்ஸ்ட்ரா அப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான விமான பயணிகளை சர்வ சாதாரணமாக ஒரு பிச்சைக்காரனை துரத்துற மாதிரி ஏர்போர்ட்டை விட்டு உள்ளே விடாதுன்னு சொல்கிறான். எல்லா ஏர்போர்ட்லேயும் சண்டை நடக்குது. கேட்டால் வந்து தொழில்நுட்ப கோளாறு அது இதுன்னு பொய் சொல்லி இந்த பிரச்சனையை அரசாங்கத்தை வெறுமனே ட்ரம்ப்பால் கையை பிடிச்சி முறுக்க முடியுங்கிறது இல்லை, இண்டிகோ ஓனரால் அரசாங்கத்தின் கையை பிடிச்சி முறுக்க முடியுது. இது வந்து அரசாங்கத்தின் மீது பழி போடுறதுக்கெல்லாம் இல்லை. நீ ஒன்று ரூலை மாற்று, இல்லைன்னா நான் ஏரோப்ளைன் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். கடைசியாக அரசாங்கம் ரூலை மாற்றிருக்கு. இந்த விதி எதற்காக? பயணிகளின் பாதுகாப்புக்காக. ஒரு விமானி நான் ஸ்டாப்பாக ஃப்ளைட்டை ஓட்டுறான், ஒரு பதட்டத்தில் அல்லது வந்து சோர்வினால் விமானி தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்த விதிமுறை இது. நீங்கள் எதை காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு முதலாளி உங்களை மிரட்டினான்னு உடனே அந்த முதலாளியை திருப்திப்படுத்துறதுக்காக அல்லது முதலாளி சர்வீஸை நிறுத்திடக்கூடாதுங்கிறதுனால இவங்க என்ன செய்கிறாங்க? பாதுகாப்பு விதிமுறையை கோட்ட விடுறாங்க முதலாளிக்காக. என்ன இல்லாட்டி அவன் நிறுத்துறான், ஏரோப்ளைன் நிறுத்துறான் முடியலைன்னு சொல்லிட்டு.
மன்மோகன் சிங் காலத்தில் கிட்டத்தட்ட 10 சர்வீஸ் இருந்துச்சு. ஸோ ஒன்றும் இல்லைன்னா இன்னொன்று வந்து கூடுதல் விமானங்களை இயக்க வைக்க முடியும். அரசாங்கத்திட்ட விமானம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் போச்சு. இவர்கள் கெஞ்சுவதை தவிர வேறு வழி இல்லை. ஸோ இவங்களோட ஃபெயிலியர் வந்து வெறுமனே பாலிசி லெவலில் மட்டும் இல்லை, தினசரி நடவடிக்கைகளை ஹேண்டில் பண்ணுறதுலையும் கூட ஒரு அப்பட்டமான தோல்வி அடைஞ்சிருக்காங்கங்கிறது தான் உண்மை. இந்த தோல்வி தினசரி நடக்கும், இனிமேல் ஒரு இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ புட்டினோட வருகைங்கிறது வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு 2 நாள் மோடி முகமே ஒன்றும் அவ்வளோ பிரகாசமாலாம் இல்லையே. அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் சொன்னாங்கல்ல, பெண் கிரிக்கெட்டர்கள்லாம், உங்கள் முகம் எப்படி பளபளப்பாக இருக்குது அப்படின்னு. அதுதானே வேலை, மேக்கப் போடுறதான் வேலை, அப்புறம் பளபளம் தான் இருக்கும், முழு நேரம் வேலையாது. ஆமாம். இப்போ என்னன்னு சொன்னால் அவ்வளவு பொலிவாக பார்த்து பகுமானமாக பராமரித்த மூஞ்சி அப்படியே காஞ்சு போய் பரிதாபமாக இருக்காரு. பார்க்க இதாக தான் இருக்குது. ரைட்டு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட் இது ஒரு ஒரு படுதோல்வியின் துவக்கம். இது ஒரு லேண்ட்ஸ்லைடினுடைய ஆரம்பம், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதில் இப்போ ஜிடிபி வந்து சரியில்லை, இந்தியாவினுடைய கணக்கீடு எல்லாமே சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் உலக அரங்கில்? என்ன உங்களுடைய மதிப்பீடுகள் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை நம்பி எப்படி இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க? நீங்கள் சொல்கிறது போயின்னா ஸ்டாக் மார்க்கெட் வர்ற பணம் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இழக்கலாம், இந்திய பத்திரங்கள் மீதான நம்பிக்கை இழக்கலாம். இது என்னோட அனுமானம் தான். ஒரு ஒரு பொருளாதார வல்லுநரால் இன்னும் பெட்டராக சொல்ல முடியும். பட் உங்களுடைய கடன், நாட்டோட பொருளாதாரம் நல்லா இருக்குன்னா கடன் வந்து கம்மியான வட்டி கிடைக்கும். நாட்டின் உங்களோட டேட்டாவே தப்பு. நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, நீங்கள் சொல்கிற லாபத்தின் கணக்கு வந்து தப்புன்னு சொன்னால் உங்களை நம்பி யார் இன்வெஸ்ட் பண்ணுவா? உங்கள் பொருளை நம்பி யார் திவால் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு என்ன பண்ணுவாங்க? ஸோ நம்பகத்தன்மையை இழக்கிறோம் நம்ம. அது வர்த்தகத்திலிருந்து, ராஜதந்திர உறவுகள்லேருந்து, கடன் வாங்குறதுலேருந்து எல்லாத்தையும் அது பாதிக்கலாம். இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, இந்த நம்பர் தப்பாக இருக்குங்கும்போது அப்போ வளர்ச்சியே இல்லாமல் நம்ம வளர்ச்சியை காட்டுற மாதிரி ஆகும். சாதாரண மனிதர்களுக்கு எதுவும் இல்லை. இப்போ இவன் வந்து 8.2 நாடு வளர்ந்துருச்சுன்னு நினைப்பான் ஒரு கீழே இருக்கிற ஒருத்தன், ஆனால் கடனை கட்ட முடியாது. இன்னொரு சைடில் அந்த டேமேஜ் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கும். இந்த 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 தப்பான கணக்கினுடைய இம்பேக்டை குறைக்கிறதுக்காக அரசாங்கம் வேறு மோசடிகளில் ஈடுபடலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து உங்கள் பாக்கெட்லேருந்து 10 ரூபா எடுக்கிற ஒருத்தர் நாளைக்கு 20 ரூபா எடுக்கலாம். எப்படி நம்புவீங்க? அவர் 10 ரூபா எடுக்கிறவர்னு சொல்லுவோமா நம்ம? இன்றைக்கி 10 ரூபா ஒருத்தனால எடுக்க முடியுதுன்னு சொன்னால் நாளைக்கு உங்கள் பாக்கெட்டில் 20 ரூபா எடுக்கலாம். இந்த நம்பகத்தன்மை நமக்கும் சேர்த்து தான் பொருந்தும். நம்மளுக்கு வெறும் பொய்யான கணக்கை மட்டும் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனஹோல் ஒரு பொய்யர், இவர்கள் பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கான எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் நடக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பிக்கையின் அடிப்படையில் போடுறீங்க. இந்த பேங்க் ஓடாது, அரசாங்கம் இதை காப்பாற்றுன்றதை நம்பி பணம் போடுறீங்க. ஒரு கம்பெனியை தொழில் நடக்குங்கிற நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறீங்க. பொருளாதாரம் பெருமளவு நம்பிக்கை சார்ந்து, இன்றைய பொருளாதாரம் அது ஒரு தனிநபரனுடைய நம்பிக்கை சார்ந்தது. நீங்கள் அந்த நம்பிக்கையை டேமேஜ் பண்ணிங்கன்னா எப்படி பொருளாதாரம் வளரும்? புரியுது. இதில் எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கக்கூடியது, இப்போ எல்ஐசியினுடைய பங்குகளை வந்து வெளியில் விற்கிறாங்க, அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லைன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ ஐஎஸ்ஆர்ஓனுடைய ஷேர்களை வந்து வெளியில் மறைமுகமாக வந்து விற்றதாக வந்து கணக்கெல்லாம் வருது. அது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து அழைச்சி கூவி கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கும் இந்த பொருளாதாரத்துக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் தொடர்பு இருக்கிறதா? நிறைய இருக்குது. இவங்க வங்கிகளை இப்போ 4 வங்கிகளை சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதும், இந்த எதையாவது விற்று எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணி இந்த நிறைய கடன் வாங்குறவங்க செய்வாங்க தெரியுமா, ரொட்டேஷன். இந்த கடன் வாங்கி அந்த கடனில் போட்டு, அதை வாங்கி இதில் போட்டு ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த கடன் வந்து ஏறிக்கிட்டே போகும். கடனை வாங்கி கடன் கட்டுறதுங்கிற மாதிரி இவர்கள் ஒரு டேமேஜை மறைக்க இன்னொரு இடத்த டேமேஜ் பண்ணி பேச்சப் பண்ணிட்டு இருக்காங்க. நிர்மலா ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு சரியாக புரியல, இவரோட சுப்பிரமணிய சாமியோட பேட்டி கேட்கும்போது அவர் நான் புரிஞ்ச வகையில் இன்னும் நிறைய பேர் ரிசைன் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு அமைச்சர்கள். இதை சமாளிக்க முடியாது இவங்களால. 143 நெருக்கடி காரணமாக இதாகிறாங்களா அவங்க இந்த பதவி விட்டுட்டு போகிறது? இல்லை, அப்படி தான் வரும். அந்த மாதிரி தான் எனக்கு புரியல. சிஸ்டமேட்டிக் சரியில்லாதனால இவங்க, அதாவது மோடியை திருப்திப்படுத்தணும், பிரச்சனை இல்லாமல் கம்பெனியை நடத்தணும், அதாவது அரசு நிர்வாகத்தை நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன். இரண்டும் சம்மந்தமே இல்லாத, பொருத்தம் இல்லாது. ஒன்று ராஜாவை சந்தோஷப்படுத்தலாம், அல்லது நீங்கள் பொருளாதாரத்தை ஏதாவது சரி பண்ணுறதுக்கு ஒரு வேலையை செய்யலாம். நேர்மையாக என்ன சொல்லணும், நீங்கள் பெரும் முதலாளிகளுக்கு போகிற பணத்தை கட் பண்ணி அந்த பணத்தை மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா
மேபி இதில் ஒரு நேர்மறையான ரிசல்ட் வரலாம். வேலைவாய்ப்பை அதிகரிக்கிறதுக்கு இப்போது தொழில் முதலீடு செய்ய முடியாது, சரி பரவாயில்ல. பட் இந்தியா வந்து வெளிநாடுகளுக்கு ஆட்களை வேலைக்கு அனுப்பி இப்போ ரஷ்யாவோட பேசியிருக்காங்க, 70,000 பேருக்கு ரஷ்யாவில் வேலை கொடுக்குற மாதிரி பேசியிருக்காங்க. இது எந்த மூளைக்கு? அரபு நாடுகளில் மட்டும் 90 லட்சம் பேர் வேலை பார்க்குறான் இந்தியர்கள். நீங்கள் அங்கே ஒரு நல்ல உறவை வச்சுருந்துட்டு இன்னும் கூடுதலாக ஆட்களை ஈஸியாக இந்தியர்கள் போய் வேலை பார்க்குற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ அந்த நாடுகளுக்கெல்லாம் உடனடியாக இந்திய பொருளாதாரத்தை ஓரளவு மூச்சு விடுற அளவுக்கு மீட்டு கொண்டு வர்றதுக்கு என்ன செய்கிறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். நீண்ட காலம் என்ன செய்கிறதுங்கிறது அதுக்கு வேற ஒன்று செய்யலாம். இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் புத்திசாலித்தனம், கொஞ்சம் பொறுப்பு, இதெல்லாமே வேணும். இவர்களுக்கு அந்த மாதிரியான ஒன்று இல்லவே இல்லை. அவங்க நேற்றைய டேமேஜை சரி பண்ணுறதுக்காக அதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் பண்ணுறாங்க. இவரை மாதிரி இப்போ சொல்கிறாங்களே அவங்களோட மீடியா மேனேஜ்மெண்ட் நிர்வாகி இருக்கார்ல, நம்பர் 3, அந்த மாதிரி ஆளை வச்சே எல்லாத்தையும் உருட்டுறாங்க. இப்போ அவராலே சமாளிக்க முடியல போல. ஏன் தள்ளி விட்டாங்கங்கிறது தெரில. அது இனிமேல் தான் வரும். இன்றைக்கி மதியம் தான் அந்த செய்தியை நான் பார்த்தேன். நான் அதையும் வரவிடாமல் பண்ணிட்டுருவாங்கன்னு வச்சுங்க, அமுக்கி வச்சுருக்காங்க. நம்ம தேடி பிடிச்சாதான் உண்டு. நீங்கள் சுப்பிரமணிய சாமி பேட்டியை பரிசாக வரல, நம்ம தேடி கண்டுபிடிச்சாதான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதை வந்து வரவிடாமல் செய்யக்கூடிய வேலையெல்லாம் அது அல்காரிதத்தில் மேலே ஏற விடாமல் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்முடைய பொருளாதாரத்தில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, ஏன் நிர்மலா சீதாராமன் மாதிரி அமைச்சர்களுக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறேன்னா, வேலைவாய்ப்பு நம்ம நினச்சதை விட வேகமாக கீழிறங்குது, அடிபடுது. நியூ லேபர் லா பர்மனெண்ட் வேலைங்கிற ஒன்று இல்லாமல் பண்ண போகுது. பர்மனெண்ட் வேலைங்கிறது என்னோடய வேலை நிரந்தரமாக இருக்காதுன்னு ஒரு தொழிலாளி உணரும் பட்சத்தில் ரியல் எஸ்டேட் என்ன ஆகும்? நாளைக்கு அவன் எதில் முதலீடு போடுவான்? நீங்கள் பெருமளவு மற்றது கடன் கொடுக்குறவங்க எந்த நம்பிக்கையில் கடன் கொடுப்பாங்க? எல்லாத்தையும் இந்த சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணி விடுற மாதிரி இந்த வேலைகளை செய்கிறாங்க. அண்ட் இறக்குமதி அதிகமாக இருக்குது. நீங்கள் அரிசி கோதுமை தேவைக்கு அதிகமாக இருக்குது, அரிசி கோதுமை உற்பத்தி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதை விற்கிறதுக்கு வழி கிடையாது. பருப்பு எண்ணெய் வித்துக்கள் நீங்கள் இறக்குமதி பண்ணுறீங்க, உங்களால் இறக்குமதியை குறைக்க முடியல, ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வழி இல்லை. தேவைக்கு அதிகமாக ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருள் தேவையில் பாதி தான் இருக்குது. எண்ணெய் வித்துக்கள் 50% மேலே நம்ம இறக்குமதி பண்ணுறோம். இந்த மற்ற பருப்பு வகைகள் 50% மேலே நம்ம இறக்குமதி பண்ணுறோம். இந்த பிரச்சனைக்கு என்ன வழி? இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காங்களான்னா கிடையாது. நீங்கள் சைனா திடீர்னு ஒரு நாள் வந்து உனக்கு உரம் ஏற்றுமதி பண்ண மாட்டேன்னா பகீர்னு இருக்குது, உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இருக்குது. விவசாயிகள்லாம் முத நாளே உட்காந்துட்டு ஒரு அம்மா உரத்துக்கு வரிசையில் நின்று செத்துச்சு ஒரு அம்மா, ஜார்க்கண்டில் நினைக்கிறேன். இல்லை, ஏற்கனவே வந்து விவசாயிகளுடைய வருவாயை இரட்டிப்பாக்குவேன் அப்படின்னாரு. அப்போ என்னென்னா எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், விவசாயத்தை வந்து பாதியாக குறைச்சிட்டு, வருமானத்தை வந்து விவசாயியோட வருமானத்தை பாதியாக குறைச்சிட்டு அப்புறம் திரும்ப நார்மல் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்க, அப்போ இரட்டிப்பாயிடும்ல. ஜிடிபி அப்படி தான் மதிப்பிடுறாங்க. ஒரு ஃபேக் டைம்ல இருந்து அதை வந்து ஒரு மதிப்பீட்டுக்கான இதுவாக வச்சுட்டு அதிலிருந்து வளர்ந்துருச்சுன்னு தான் இப்போ கணக்காட்டுறாங்க. பிரச்சனை டிஸ்பியூட் அதில் தான். எனக்கு அந்த கணக்கு கொஞ்சம் நான் வீக், அதனால எனக்கு தெரியல. இவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டிசாஸ்டரோட அந்த டிப்பில் இருக்கணும். அதான் ஃபேக்டர். நீங்கள் எதை தொடுங்க, வேலைவாய்ப்பு, விவசாயம், தொழில்நுட்பம், கல்வி, சகலத்திலையும் அல்லது நவீன காலத்துக்கான தொழில்நுட்பத்திற்கான திறன் மிக்க பணியாளர்களை உருவாக்குறோமான்னு எந்த கணக்கு, எனி பாராமீட்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா இவர்கள் படுதோல்வியில் இருக்காங்க. அது குறித்த அக்கறைய கரிசனமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைகளை ஒன்று அடுத்து ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜராக இந்தியா வந்து மோசமாக பர்ஃபார்ம் பண்ணுது அல்லது சிக்கலில் இருக்குங்கிற செய்தி இனிமேல் வாரம் வரும். ஃபஸ்ட்டில் ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாருங்கிறது தான். அது நம்ம இல்லை, புட்டின் பேசுனதுக்கப்புறம் ட்ரம்ப் மோடி முகமே அப்படி தான் இருக்குது. ஐயோ தேவையில்லாமல் தேரை இழுத்து தெருவில் விட்டாரே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க சொல்லிட்டார்ல, நீங்கள் இந்தியா வாங்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து எல்பிஜி வாங்குறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. அதை நீங்கள் டாலரில் வாங்கி ஆகணும். ஸோ டாலர் இருப்பு குறைய போகுது. இன்வெஸ்டர்ஸ் வந்து போன மாதம் நிறைய ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டாலர் இருப்பு குறைய போகுது. ஸோ டாலர் வேல்யூ ஏறும். அடுத்ததாக நம்பர் 2 ரெண்டாவது அம்பானி வந்து நான் ரஷ்யாவில் ஆயில் வாங்க மாட்டேன்னு ஒரு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அந்த இது போச்சு. ஸோ ட்ரம்ப் வந்து இப்போ போய் ட்ரம்ப்பை இப்போ வம்பிழுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டா, இப்போ என் தலைவர் இருக்கான் வான்னு அவர் கூப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆவார்னு தெரியல. பட் அல்டிமேட்டாக அதற்கான விலையை கொடுக்க போகிறது நாம தான். மோடிக்கு அது ஒரு சிறு இடைஞ்சல். அவருக்கு என்ன சாப்பாடு குறைய போதா, காளான் குறைய போதா, அதெல்லாம் இருக்க போகுது. நாம தான் அதற்கான விலையை கொடுக்கும். நாடு தான் மிகப்பெரிய விலையை கொடுக்கும். பாதாளத்தில் டாலர் விலை ஏறுறதுனுடைய இழப்புகளை நாம தான் ஃபேஸ் பண்ண போகிறோம்.
அதுபோல் இறக்குமதி அவங்க ஏதாவது ஏற்றுமதி தடையோட ஏற்றுமதி செய்ய முடியாமல் வேலை இழக்கிற தொழிலாளர்கள், அது சார்ந்து இருக்கிறவங்க, இவங்களோட சுமையை நாம தான் சுமக்க போகிறோம். வங்கிகளுக்கு கடன் திரும்பி வரப்போகிறதில்ல, வங்கிகளின் இழப்பையும் சுற்றி வளைச்சு நாம தான் கொடுக்க போகிறோம். விலையை கொடுக்க போகிறது நாம தான். விளையாடுறத அவங்க விளையாடுவாங்க, அதை விலையை கொடுக்க போகிறது நாம தான். பெருஞ்சிக்கல் தான். தொடர்ந்து பேசுவோம் தோழர். நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். பன்னாட்டு அரசியல் குறித்தும் இந்தியாவினுடைய பொருளாதாரம் குறித்தும் தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.